மொபைல்ல இருக்கக்கூடிய இன்டர்நெட்டை எப்படி ஆண்ட்ராய்டு டிவில கனெக்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படின்ற டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போலாம். டிவியை ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணிட்டு ஹோம் பேஜ் பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணிட்டு இப்ப நீங்க உங்க போன்ல இருக்கக்கூடிய மொபைல் டேட்டாவை நீங்கள் ஆன் பண்ணிடணும். ஆன் பண்ணிட்டு அதில் மொபைல் ஹாட்ஸ்பாட் கொடுத்துருப்பாங்க. ஹாட்ஸ்பாட்டையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன் பண்ணிடணும். அதை நீங்கள் ஆன் பண்ணிட்டு டிவியில் ஒய்ஃபை ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. சம் மாடலில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் ஒய்ஃபை ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சம் மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெட்வொர்க் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மாடலில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஒய்ஃபை அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிடுங்க. அதை நீங்கள் ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நேம் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். அதை நீங்கள் பார்க்கலாம். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹாட்ஸ்பாட்டில் நீங்கள் என்ன பாஸ்வேர்டு செட் பண்ணியிருந்தீங்களோ அந்த பாஸ்வேர்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிடுங்க. அப்படி உங்களுக்கு பாஸ்வேர்டு என்னன்னு தெரியல அப்படின்னா ஜஸ்ட் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த ஹாட்ஸ்பாட் ஆப்ஷனை லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னாலே பாஸ்வேர்டு என்னன்றது அங்கே ஷோ ஆகும். அதை என்ன நோட் பண்ணிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா டிவியில் அந்த பாஸ்வேர்டை பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிக் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா காட்டும். இந்த மாதிரி டிக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடும். ஒன்ஸ் இந்த மாதிரி கனெக்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவியில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த வீடியோ மூலியமாக மொபைலில் இருக்கக்கூடிய இன்டர்நெட்டை எப்படி டிவியில கனெக்ட் பண்றது அப்படிங்கிற டீடைல்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதுல எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.